ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ட்டு தான் வந்திருக்கோம். பாருங்கள், சிட்டிவிலலாம் மரம் வளர்க்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்கள், ஒரு 3 அடி ஒரு 4 அடி தான் கேப் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நேச்சராக 4 பக்கமும் பலா மரம், மாமரம், கொய்யா மரம், அப்புறம் கருவேப்பிலை கன்று, ஏகப்பட்ட கன்று, சப்போட்டா கன்று, ஏகப்பட்ட கன்று வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். போயிட்டு நாங்கள் வந்து பலாப்பழத்தை பார்த்தோன்னே எப்படியோ பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு எங்களுக்கு மெயினில் தோணுச்சு. உடனே போயிட்டு பலாப்பழத்தை பறித்தேன். ஆனால் மாங்கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருந்ததுனால பறிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மெயின் செட்டில் விட்டாச்சு. இன்னும் ஒரு 1 மந்த்து போய் பறிக்கலாம் அப்படின்னு. பாருங்கள், இதெல்லாம் கொய்யாக்கன்று. கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மரக்கன்று எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க. அது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60 பழம் பறித்தோம். 60 பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பழுக்கிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை மட்டும் எடுத்து வெட்டி பார்த்தோம், எப்படி என்ன டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படியே டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு. இதை வந்து நம்ம கடையிலலாம் வாங்கினா கூட அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இயற்கையாகவே நம்ம வளர்க்குறதுல சாப்பிட்றது தான் வந்து நமக்கு வந்து அதில் உள்ள டேஸ்ட்டே தனி. நல்லா சாப்பிட்டு போனால் அப்படியே தேன் மாதிரி இருந்துச்சு.